ஓம் ஸ்ரீ உனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என நீ எந்த அளவிற்கு வருத்தப்பட்டாயோ அது எல்லாவற்றிற்கும் இப்போது முடிவு வரப்போகிறது. யார் உன்னை ஏமாற்றிய போதும் கூட, கஷ்டப்படுத்திய போதும் கூட, உனக்கு துன்பங்களையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கிய போதும் கூட, அத்தனை விஷயங்களையும் கடந்து வருவதற்கு எனக்கு சக்தி கொடுத்தாயே, இதிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என சொன்னாயே தவிர, அவர்கள் அப்படி போக வேண்டும், இப்படி போக வேண்டும், அவர்கள் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும் என நீ ஒருபோதும் அவர்களை தூற்றி பேசவும் இல்லை, அவர்களுக்கு சாபமிடவும் இல்லை. உன் நிலைமையை நினைத்து வருந்தினாயே தவிர, எனக்கு இது எல்லாவற்றையும் சரி செய்து கொடுத்தாயே என சொன்னாயே தவிர, உன்னுடைய எதிரியையும் துரோகியையும் நீ பழிவாங்க வேண்டும் என யோசிக்கவே இல்லை. ஆனால் நீ இப்படி இருக்கத்தான் வேண்டும் என நான் ஆசைப்பட்டேனே தவிர, உனக்காக நான் எதுவும் செய்யாமல் விட்டுவிட மாட்டேன் அல்லவா? இதோ என்னுடைய ஆட்டம் இப்போது அவர்கள் வாழ்க்கையில் களை கட்டப் போகிறது. உனக்கு கெடுதல் செய்தவர், உனக்கு துரோகம் செய்தவர், உன்னை ஏமாற்றியவர் இப்போது அதற்கு உண்டான தண்டனையை அனுபவிக்கப் போகிறார். அதை பற்றிய நல்ல செய்தி உனக்கு வந்து சேரும். ஆனால் என் அப்பாவி பிள்ளையான நீ அப்படி எந்த தவறும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதைத்தான் யோசிப்பாய் என்பதை நான் அறிவேன். உனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கும் நல்லது யோசிக்கக்கூடிய நல்ல பிள்ளைதானே நீ. மற்றவர்கள் உனது எதிரியாகவே இருந்தாலும் கூட அவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து ஐயோ பாவம் என யோசிக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு இதை சொல்லித்தான் ஆக வேண்டும் என் செல்லமே. என்னதான் நீயும் என் பிள்ளை, அவரும் என் பிள்ளையாகவே இருந்தாலும் கூட, ஒருவர் தவறு செய்யும் போது அதை பார்த்து கொண்டு என்னால் எப்படி பொறுக்க முடியும்? தவறு செய்தவர் அதற்குரிய தண்டனையை பெற்றால் தானே மீண்டும் அந்த தவறை வேறு யாருக்கும் செய்யாமல் இருப்பார். அதற்காக அவர் வாழ்வில் தண்டனையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலும், அவருக்கு புரிதலை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலையிலும் நான் இருக்கிறேன். உன்னை செதுக்கிய பிரச்சனைகள் எல்லாம் இப்போது முடிவுக்கு வரத்தான் போகிறது. பிரச்சனைகள் எல்லாமே உன்னை பற்றி உனக்கு உணர வைக்கவும், உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் குணநலன்களை உனக்கு புரிய வைப்பதற்காகவும் தான் நான் கொடுத்தேன் என்பதை உணர்ந்துகள். உனக்கு கெடுதல் செய்து கேடு விளைவித்து அதை பார்த்து எள்ளி நகையாடி சிரித்து சந்தோஷப்பட்டவர்கள் எல்லாம் இப்போது மனம் பெருந்தி வெம்பி அழுது கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை கூடிய விரைவில் நீ கேட்பாய் என் செல்லமே. உன்னை அழகான சிற்பம் போல் செதுக்குவதற்காக நான் ஆசைப்பட்டேன். அதற்காக தான் உன்னிடம் இருக்கக்கூடிய தேவையில்லாத தூசி போன்ற அந்த மனிதர்களை உன்னை விட்டு விலகும்படி நான் செய்தேன். விதியாலும் பிறர் செய்த சதியாலும் படுகொலியில் விழுந்தாலும் கூட சாதிக்கக்கூடிய எண்ணம் உன் ஆழ்மனதில் இருந்து கொண்டே இருந்ததால் தான் இப்போது நீ உனக்கான வெற்றி கனியை பறிக்கப் போகிறாய். நீ வெற்றி கயிற்றை எட்டி தொடப்போகும் இந்த சமயத்திலேயே எல்லா விஷயங்களும் என்ன நடக்கிறது என்பதை பற்றிய உண்மையையும் நான் உனக்கு சொல்ல வந்துவிட்டேன். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன்னால் சாதிக்கக்கூடிய அளவுக்கு திறமைகளை உனக்குள் வளர்த்து கொண்டு விட்டாய். இனிமேல் எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் உனக்கு கெடுதல் செய்தவர்களும், உனக்கு கெட்டது நினைத்தவர்களும் அதற்கு உரிய தண்டனையை அனுபவிக்கத்தான் போகிறார்கள். இனிமேலும் யார் என்ன செய்தாலும் எந்த சூழ்நிலையையும் எதிர்த்து நிற்கும் தைரியத்தோடு உன் முயற்சியை தொடங்கு. அவர் இப்படி செய்துவிட்டார், இவர் அப்படி பேசிவிட்டார் என யாருடைய வார்த்தையும் இனி பெரிதாக நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது என்பதற்காக தான் உன் கண் முன்னாலேயே உனக்கு கெடுதல் செய்தவர்கள் படும் பாட்டை காட்டப் போகிறேன். இனி அவர்களை பார்த்து நீ வருத்தப்படுவாய். இவர்களுக்கு இந்த நிலை வேண்டாம், அவர்கள் வாழ்க்கையை சரி செய்து விடுங்கள், அவர்கள் பட்ட கஷ்டமெல்லாம் போதும் என அவர்களுக்காகவும் நீ என்னிடம் வந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய சூழ்நிலை விரைவிலேயே உருவாகத்தான் போகிறது என் செல்லமே. உன் வாழ்வில் எவ்வளவோ கஷ்டங்களை நீ கடந்து வந்துவிட்டாய். இனிமேல் நீ கஷ்டப்படுவதற்கும் கவலைப்படுவதற்கும் எதுவுமே இல்லாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன். மிக பெரிய நல்ல மாற்றத்தை உனக்காகவே நான் உருவாக்குவேன் என் செல்லமே. இனி நீ நிம்மதியாக வாழப்போகிறாய். நீ மனதளவில் கூட யோசிக்காத, சற்றும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கை அழகாய் மாறப்போகிறது. உன்னோடு நான் இருக்கிறேன். உனக்கு அமையப்போகும் இந்த வாழ்க்கையில் எல்லா மகிழ்ச்சிகளையும் நீ பார்க்க போகிறாய். இதுவரையிலும் நீ பார்த்திராத சந்தோஷமும் அடைந்திராத அளவில்லாத மகிழ்ச்சியும் உன்னிடம் வந்து சேரப்போகிறது. இடமாற்றம், வேலை மாற்றம், பதவி உயர்வு, குடும்ப அமைதி, வருமானத்தில் அதிகரிப்பு, வரவில் சந்தோஷம் என எல்லா மாற்றங்களையும் உன் வாழ்வில் நான் நிகழ்த்தத்தான் போகிறேன். நீண்ட நாட்களாக நீ கேட்டுக்கொண்டிருந்த ஒரு வேண்டுதலையும் இன்றே உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன் என் செல்லமே. இனி நீ எதற்காகவும் வருத்தப்படக்கூடாது. வாழ்க்கை என்பது சரியாக முடிவெடுப்பது தானே.
இனி உனக்கான விஷயங்களிலும் உனக்கான வாழ்க்கையிலும் சரியாக முடிவெடுக்க கற்றுக்கொள். உன்னை வீழ்த்துவதற்காக யார் எந்த திசையிலிருந்து வந்தாலும் அவர்களை வீழ்த்தி அவர்களை துரத்தியடித்து உன்னை பாதுகாக்க நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களை துணிவோடும் தைரியத்தோடும் எதிர்கொள்ள தயாராக இருந்தால் உன்னோடு நான் இருப்பேன். உனக்காக மட்டுமே நான் இருப்பேன். தனியாய் தவிக்கிறேனே, நிற்கதியாய் நிற்கிறேனே என நீ கவலைப்படவே வேண்டாம். உன் நிழல் கூட உனக்கு துணையில்லாத இடத்திலும் உன் வராகியம்மா நான் வந்து உனக்கு துணையாய் நிற்பேன் என்பதை புரிந்துகொள். என் அன்பு பிள்ளையான உன்னை ஒருபோதும் தனியாக தவிக்க விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. உன் உடன் பிறந்தவராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக உனக்கு உற்ற துணையாக இருந்தாலும் சரி, பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பேரன் பேத்திகளாக இருந்தாலும் சரி, எந்த உறவுகளாக இருந்தாலும் நீ என்னை வணங்குவதன் காரணமாகவே அவர்கள் வாழ்விலும் நல்லது நடப்பதாகவே நடக்கும்படி நான் பார்த்து கொள்வேன். இனி நீ யாருக்கு எந்த நல்லதை செய்ய நினைத்தாலும் அதை நல்ல விதமாக நீ நினைத்தது போலவே நான் அவர்களுக்கு செய்து கொடுப்பேன். உன் விதியை மாற்றி அமைத்து நீ நினைத்ததெல்லாம் இனி நடக்கும்படி என் அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகிறேன் என் செல்லமே. உன் விதியையே நீ மாற்றி உனக்கான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பெறப்போகிறாய். உன் லட்சியம் என்னவோ அதை நோக்கி நீ பயணம் செய்யலாம். ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்துகொள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மம், தனித்தனி பிறவிகள், அவர்கள் தனித்தனி ஆன்மாக்கள். ஒவ்வொருவருக்கும் இன்று ஒரு ஆசாபாசம் இருக்கும், நாளையே வேறு ஒரு விஷயத்தை ஆசையோடும் பாசத்தோடும் எதிர்பார்ப்பார்கள். ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு குணங்கள் இருக்கும். அவர்கள் நினைப்பது போல அவர்கள் கொள்கையின்படிதான் அவர்கள் வழியில் அவர்கள் பயணம் செய்வார்கள். நீ நினைத்தது போல மற்றவர்கள் இருக்க வேண்டும், உன்னை போல மற்றவர்கள் நேர்மையாகவும் பாசமாகவும் ஒழுக்கமாகவும் இருக்க வேண்டும் என யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பையும் வைத்து கொள்ளாதே. யார் எப்படி வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் மாறிவிடுவார்கள். அவர்கள் தேவைக்கேற்பவும் சூழ்நிலைக்கு ஏற்பவும் வாழும்படிதானே அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்றவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என உன் மனதில் நீ வேதனைகளை தேவையில்லாமல் சுமந்து கொள்ளாதே. உன் வேலை என்னவோ அதை பார்த்து கொண்டு சரியாக நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழப்பார். உனக்கு தேவையானதையெல்லாம் செய்து கொடுக்க உன் வராகியம்மா நான் இருக்கிறேன். உன்னை வாழ்த்த மனமில்லாதவர்கள் இருந்துவிட்டு போகட்டும். அவர்களை பற்றி நீ கவலைப்படாதே. நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அதை நினைத்து நீ வருத்தப்படாமல் நீ நினைக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி உனக்குத்தான். யார் என்ன சொன்னாலும், யார் உனக்கு எந்த கெடுதலை செய்தாலும் அதற்கு உரிய தண்டனையை அவர்களுக்கு நான் பாடமாக புகட்டி திருத்துவேன். இனி அவர்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் தவறும் செய்யாத அளவிற்கு அவர்களுக்கான உண்மையையும் கரியையும் உணர வைப்பேன். நீ வருந்தவே வேண்டாம். உன் வாழ்க்கை நீ நினைத்தது போலத்தான் அமையப் போகிறது. நீ எதிர்பார்த்த எல்லா மாற்றங்களையும் எல்லார் மனதிலும் நிச்சயமாக நான் உருவாக்குவேன். வாழ்க்கை வாழ்வதற்கே, கவலைப்படுவதற்காக அல்ல என்பதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வாழ ஆரம்பி. உன்னுடைய செயல்களெல்லாம் வெற்றியிலேயே முடியும். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும். உன் பிரார்த்தனைகளை நானே உனக்கு நிறைவேற்றுவேன். ஓம் வராகி.